பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம், என் பேர் பத்மா. நான் வந்து உட்பேசர் சிமெண்ட் கம்பெனியில் தூய்மை பணியாளராக 5 வருஷமாக வேலை செய்யுது. காலையில் இங்கேருந்து 5:30 மணிக்கு போவோம் வேலைக்கு. போயிட்டு அங்கே கையெழுத்தெல்லாம் போட்டு ஒரு 6 மணிக்கு டியூட்டிக்கு போயிடும், வேலை மேலே போயிடும். எனக்கு 5 வருஷமாக அந்த ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அதிலே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலைல வேலை செய்யும்போது நம்மளுக்கு 10 மணிக்கு டிஃபன் டைம் வரும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 2 மணிக்கு செய்யும்போது ஒரு 1:50 2 மணி இருக்கும். டூல்ஸ் எல்லாம் பத்திரப்படுத்தும் வச்சுட்டு, எங்கள் பொருளுங்கள்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது பை இருந்தது. அதை எடுத்து பார்த்தா ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சரி சாப்பாடு இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அந்த ஐஸ்கிரீம் டவா பிரித்து பார்த்தா ஒரே நகையாக இருக்குது. அந்த அம்மா ஏன்னாங்க நகையாக பாருங்கள், ஆமாம் இந்த காலத்தில் யாருமா விட்டு போகிறோமா, ஏன்னா உமா கோல்டாக இருக்க பாருமா அப்படின்னு. சரி நானும் வாங்கி பார்த்தா எல்லாம் தங்க மாதிரி என் மனசில் பட்டுது. சரிம்மா தங்க மாதிரி இருக்கு, நம்ம உடனே உங்கள் சூப்பர்வைஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஆஃபீஸ் போய்ட்டு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டோம். வந்து பார்த்து தங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சோம். தொலைச்சவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போல இருக்கு. அப்புறம் அவர் தகவல் சொல்லி வர சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவரும் வந்தார். வந்தவொடனே அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம். அந்த பை நான் தான் வச்சுட்டு இருந்தேன், யார்கிட்டையும் கொடுக்கல. நான் ஸ்டேஷன் போனவுடனே நான் தான் கையில் வச்சுட்டு இருந்தேன். அது அவங்கக்கிட்ட சேர்ந்த அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். அது வரைக்கும் பயத்தில் தான் இருந்தேன். கரெக்டாக போய் சேருமா, அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த பயம் இருந்தது நிறைய. எல்லாம் சரி பார்த்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி அவரும் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நகையெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் வாழ்க்கையே திருப்பி கொடுத்துட்டேன், இது போயிருந்தால் என்ன ஆயிருக்குமோ தெரியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டாரு. போனோம், ஆஃபீஸ் போனோம். அந்த செலவு ஒன்று நினைவு சின்னமாக கொடுத்தாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான காசு வழி கொடுத்தாங்க. சென்னை மாநகர கமிஷனர் ஐயா கூப்பிட்டாங்க. அவங்கக்கிட்ட போயிருந்தோம். அவரும் வாழ்த்து தெரிவித்தார். சால்வப்பட்டு செல்லானி ஜுவல்லர் அன்றைக்கே கூப்பிட்டாங்க. அவங்கள பொங்கல் டைம் இல்லைங்களா அது. அப்புறம் அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பொங்கல் பரிசுலாம் கொடுத்தாங்க. கிரண்குமார் ஐயா லலிதா ஜுவல்லரி அவர் கூப்பிட்டாரு. அவரெல்லாம் எங்களை கூப்பிடுவாரான்னு நினைக்கல. கூப்பிட்டோம், உட்கார வச்சார். அவர் வீட்டில் எங்களுக்கு உட்கார வச்சு அவர் கையால் எங்களுக்கு டீலாம் கொடுத்தாரு. ரஜினி சார் இன்னைக்கு கூப்பிட்டாரு. எங்கள் வீட்டில் எல்லாமே அவர் ரசிகர் தான். அவரும் நல்லா பாராட்டினார். தங்க செயின் போட்டார். என் ஃபேமிலி எல்லாமே விசாரித்தார். குடும்பத்தில் எப்படி ஒரு ஆளை பார்ப்பாரோ அது மாதிரி பார்த்தாரு. இன்னைக்கு சேர்த்து கட்டி பிடிச்சி கையை கொடுத்து செயினை போட்டு, எப்படி இப்படிலாம் பண்ண தோணுச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நாள் பார்த்த மாதிரி பேசுகிறாரு. எங்கள் வீட்டுக்காரர் அவர் தான் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவருக்கும் முன்னாடி ஒரு 1.25 லட்ச ரூபாய் டீயை கிடச்சிது காசு. எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் கொடுத்தாரு. அந்த அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர்கிட்ட கேட்டேன். ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது ரோட்டில் ஒரு கவர் கிடச்சிது. பார்த்தேன், தூரமாக வந்து பார்க்கும்போது பணம் மாதிரி தெரியுது. அது பணம் மாதிரி தெரிஞ்சு யாருனா விட்டு போவாங்களா? சரி பணம் மாதிரி தெரியுதுன்னு வண்டி ஓரம் நிறுத்தி வச்சு பார்த்தேன். கட்ட 500 ரூபா நோட்டு இருந்தது.
அது வந்து அந்த பணத்தை நான் கீழே இருந்து எடுக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு 500 ஒன்று தொலைச்சிட்டேன். அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டம் ரொம்ப தட்டுப்பாடு. அது தொலைச்சிருந்தோன்னே என்ன பண்ணேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா இவ்வளோ அஜாகஜா இருந்துட்டு 500 போச்சே, வீட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போல்லாம் சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா எத்தனோடு தான் சாப்பாடு அப்போ. அப்புறமா என்னப்பா பணத்தை பார்த்தோன்னே அந்த 500 தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 500 தொலைச்சிட்டு நம்மளே அவ்வளோ ஃபீல் பண்ணோமே, இவ்வளோ பணத்தை தொலைச்சவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். லைட் ஹவுஸில் 2 டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஐயா இருந்தாங்க, 2 பேர். அவங்கக்கிட்ட கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எஸ்ஐ சார் அவர் சொன்னாங்க, அவர் பார்த்தாரு. சரி இவங்க திரும்பி அங்கே சரண்டர் பண்ணுங்க அப்படின்னாங்க. அன்றைக்கே கமிஷனர்கிட்ட ஒப்படைச்சாங்க. 2 நாள் கழிச்சு கமிஷனர் ஆஃபீஸ் தான் கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிட்டு நல்லா என்ன ரொம்ப பாராட்டி அவர் சான்றிதழ் கொடுத்தாரு. ஒரு கேடியம் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப விருப்பமாக இந்த வேலையை செய்கிறேன். ஆனால் ரொம்ப கை கொடுத்த வேலை இது எனக்கு. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நிறைய செய்யணும். மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாதுன்ற குணம் அந்த துப்புரவு பணியாளருக்கு நிறைய பேர் இருக்குது. அது வெளியே கொண்டு வர முடியல, எங்கள் மூலிமா வெளியே வந்திருக்காது.